வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட உள்ளார்கள். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மற்ற அமைச்சர்களது பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. நேற்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழகம் முழுவதும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக அதிமுகவினர்கள் போராட்டத்தை நாளை நடத்த உள்ளார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர்களது ஒட்டுமொத்த திமுக பின்புலம் என்ற காரணத்தினால் காவல்துறையினர் அவரை கைது செய்வதிலும் அவர் கைதுக்கு பிறகு அவரது ஒட்டுமொத்த தகவலை வெளியிடுவதிலும் பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக திமுகவினர் மீது கடும் அதிருப்தி தமிழக மக்கள் ஏற்பட்டுள்ளார்கள் என்றும் உடனடியாக குற்றவாளிகள் அனைவரையும் சிறையில் அடைக்க வேண்டும். ஞானசேகரனுக்கு பின்னால் திமுகவில் இருப்பவர்கள் யார், அவர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும். ஞானசேகரன் அவர்கள் ஏவா வேலு மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் நெருக்கமாக இருக்கின்ற புகைப்படங்களும் இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஞானசேகரன் அவர்கள் திமுகவில் எந்த பொறுப்பில் இருக்கிறார் என்பதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மேலும் ஞானசேகரன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் வீடியோக்களை 3 நபர்களுக்கு அனுப்பியதாகவும் அவர்கள் யார், இதில் அமைச்சராக பொறுப்பில் உள்ளவர்களா அல்லது திமுகவை சார்ந்த பிற நிர்வாகிகளா என்பதும் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையை நிச்சயம் காவல்துறையினர் நடத்தக்கூடாது, சிபிஐ துறையினர் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் பல உண்மை தன்மைகள் வெளிவரும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை மறைப்பதற்காக திமுகவினர்கள் பல்வேறு நாடகத்தை நாடியுள்ளது என்றும், குறிப்பாக திமுகவின் பெயர் இதில் அடிபடக்கூடாது என்பதற்காக சில ஊடகங்களுக்கு திமுகவினர்கள் எச்சரிக்கை செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, உதயநிதி மற்றும் அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோருடன் அவர் இருப்பது போன்ற புகைப்படங்களும் வெளியாகியுள்ளது. இது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் பெற வேண்டும். குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது நடவடிக்கை மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் கைது செய்த பிறகு அவரது பெயரையோ அல்லது முகவரியையோ ஒட்டுமொத்த எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் திமுக என்ற ஒரே காரணத்தினால் அவர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் காவல்துறையினர் ஏன் அவரை பாதுகாத்தது என்ற கேள்வியும் தற்பொழுது எடப்பாடி கேட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு கவனத்தையும் பெற்றுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இருக்கும் வரை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திராவிட மாடலை ஒட்டுமொத்தமாக மக்கள் எதிர்த்து விட்டார்கள். திமுகவிற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டத்தை நாளை நடத்தும்.